ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு பிஃபோராக நம்ம நேற்று ஈவினிங் பார்த்திங்க போனால் மீஷோ வேலைவாய்ப்பு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி மீஷோவும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் ஆப் தான் இந்த மீஷோ. இந்த மீஷோவோட பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு 12th முடிச்சவங்க, ஃபைனல் இயர் டிகிரி பண்ணுறவங்க. ஸோ டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிகிரி முடிச்சு ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ஸோ எல்லாருமே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதோட டீட்டெயில் வீடியோ நம்ம நேற்று ஈவினிங் போஸ்ட் பண்ணோம். நல்ல வியூஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்து முடிச்சுனீங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம் மட்டும் சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா இந்த மீஷோவில் டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூக்கு போக முடியும். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ண எல்லா இன்ஃபார்ம் சொல்லியிருப்பேன். அப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா 35,000 per month சொல்லியிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள், ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ICDS அப்படின்னு சொல்லப்படுற இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் பற்றின டிப்ளமோ அனௌன்ஸ் பண்ண வேகன்சி இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து தமிழ்நாடு அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ICDS.in.government அஃபிஷியல் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பேன், வேகன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 95 வேகன்சிஸ் இருக்குது. 95 வேகன்சிஸ் ஆல்சோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைன் மோட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைன் மோடில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அவங்களே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அப்புறம் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எல்லாமே பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான இன்ஃபர்மேஷன் தரமாக இருக்கும். இல்லைனா பிளாங்காக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னைக்கு டேட்டில் நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னா 24/12/2021 இதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அவங்க சொல்லியிருப்பாங்க. எங்கே நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டர் கமிஷன் டைரக்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட். இந்த அட்ரஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். எல்லாமே செராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சென்ட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் கவருக்கு மேலே எல்லாமே நீங்கள் பேக் பண்ணி ஒரு கவர் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவருக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அதோட போஸ்ட் நேமே, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்டேட்லாம் கேட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை மொத்தமாக 95 வேகன்சிஸ் இருக்குது. ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 24/11/2021. ஓகே, இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னா 95 இருக்குது. இல்லை ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டிருப்பாங்க. இதில் கம்மியான வேகன்சிஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெல்ப் டெஸ்கில் பார்த்தீங்கன்னா நீலகிரி, விழுப்புரம், நாகப்பட்டினம், சிவகங்கை. ஸோ இதில் வேகன்சிஸ் கேட்டுறாங்க. கோஆர்டினேட்டரும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டுறாங்க. ஓகே, நம்ம முக்கியமாக பார்க்க வந்தது எதுக்கு அப்படின்னா இந்த பிளாக் லெவல் ஹெல்ப் டெஸ்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டோட இந்த பிளாக் லிஸ்ட்டோட என்க்ளோஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த பிளாக் கோஆர்டினேட்டில் வந்து 28 வேகன்சிஸும், ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் 52 வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா வேகன்சிஸுமே கான்ட்ராக்டுவல் வேகன்சிஸாக ஃப்ரெண்ட்ஸ். இது பர்மனெண்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு சேலரி ரைட் சைட்லேயே காமிச்சிருப்பாங்க. எல்லாமே கன்சல்டட் ரெமுனரேஷன். அசிஸ்டண்ட்டுக்கு 15,000, கோஆர்டினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதுவும் நான் ஜாப்காம்லேயே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். phase 1 phase 2 காமிச்சிருப்பாங்க. இதிலே குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பார்க்க வந்து எதுக்கு அப்படின்னா பிளாக் கோஆர்டினேட்டரும் நெக்ஸ்ட் வந்து பிளாக் அசிஸ்டன்ட் பார்க்க வந்திருக்கோம். மற்ற இன்ஃபர்மேஷன் நீங்களே இதிலே படித்து பார்த்துக்க முடியும். இந்த கோஆர்டினேட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டெக்னாலஜி இல்லை சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் இருந்தால் ஓகே. தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 35 வயசுக்குள்ளாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கான்ட்ராக்டுவல் ஜாப்னா எத்தனை மாதம்லாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அன்டில் அவங்க போக சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் ஆனுவல் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் பண்ண போகிறதா அவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து எழுதவும் தெரியணும், ரைட் பண்ணவும் தெரியணும், கம்யூனிகேஷனும் தெரியணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏஜ் வந்து 35 வயசுக்குள்ள நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு முக்கியமாக எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் வேகன்சிஸ் இருக்குங்கிறத இவங்க phase 1 phase 2 phase 3 காமிச்சிருப்பாங்க. ஸோ phase 3க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரில் ஒரு வேகன்சிஸ் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி தான் கிராஜுவேட் அப்ளை பண்ணுங்கள். இந்த பிளாக் கோஆர்டினேட்டர் என்ன இருக்குது, பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு என்ன பிளேஸ்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இங்கே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பிளாக் கோஆர்டினேட்டர்னா அந்த கோஆர்டினேட்டரையும், பிளாக் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்னா அந்த அசிஸ்டன்ட் நேம் கொடுத்துருங்க, தமிழ்நாடு கொடுத்துருங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஆர் பிளாக்னு கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் இந்த டேர்ம்ஸ் ஆஃப்லேயே இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வேகன்சி இருக்குது. எங்கெங்கே இருக்குன்னா பேரூர், சிங்காநல்லூர் இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கடலூரில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது, தர்மபுரியில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது, ஈரோட்டில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வேகன்சிஸை இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இதோட லிங்க்குமே நம்ம ஜாப்காமில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
கிட்டத்தட்ட ஒரு 21 மாவட்டம் அவங்க சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், ஏஜ் நம்ம பார்த்துட்டோம், அப்புறம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம், அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்துட்டோம். ஃபர்தராக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.